பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல சக்திவேல் இருந்துட்டு குமர்வேல் கிட்ட எல்லாம் உங்க பெரியப்பா தான் லட்சக்கணக்கில் பணத்தை எடுக்கிறாரு, எதுக்கு எடுக்கிறாரு, என்ன காரணத்துக்கு எடுக்கிறாருன்னு அவர் இது வரைக்கும் விளக்கம் கொடுத்ததே இல்லை. நான் ரூபாய் எடுத்தனாலையும் அண்ணங்கிட்ட நான் சொல்லிடுவேன். ஆனால் இப்போ அண்ணன் கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டே இருக்காரு. என்ன விஷயம்னு என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல. இப்போ என்னடனா மருமகனும் அவங்களும் சேர்ந்துக்கிட்டு வெளியில் எங்கேயோ போகிறாங்க. நிலம் வாங்குறேன்னு சொல்லிட்டு போனவர் வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. டாக்குமெண்ட்டை அவர் தான் காட்டணும், ஆனால் அண்ணன் எடுத்துகிட்டு போனார். ஆனால் வரும்போது வெறும் கையோடு தான் வீட்டுக்கு வராரு. தெருமுனையிலேயே அவன் விட்டுட்டு போகிறான். என்ன ஏதுன்னு கேட்டால் எனக்கு தலை சுற்றுது, அதனால் கொண்டு வந்து விட்டான்னு என்னென்னமோ காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அண்ணனோட போக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனிக்கு யோசனை வருது. கோமதி ஆல்ரெடி கதிர் இருந்துட்டு எங்கேயோ வெறும் வயிற்றுல கூட திருச்சிக்கு போகிற முக்கியமான சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு டிரைவரை கூட விடாமல் இவனே கிளம்பி போயிருக்கான். என்ன ஏதுன்னு தெரியல, சரியாக சாப்பிட மாட்டேன்றான், ஏதோ ஒரு யோசனையாகவே இருக்கான், ஃபோனு கைமாவே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பழனி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயும் நம்ம அண்ணனை விடக்கூடாது, அண்ணங்கிட்ட என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இல்லாட்டி மொத்த சொத்தையும் அந்த வீணா போன பாண்டியனோட மகன் பேரில் எழுதினாலும் எழுதிடலாம். நான் என் பையனுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். கடைசியில் அவங்க பொண்ணுக்கு போயிட்டா நாம் என்ன பண்ணுறது? நடு ரோட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு தான் போடும். அதனால் பேசாமல் அண்ணங்கிட்ட பேசுகிறது தான் எல்லா விதத்துலேயும் சரி அப்படின்ற மாதிரி சக்திவேல் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.